ஓகே, இன்றைக்கி நானும் மெரிட்டனும் ஃபிஷ்ஷிங்காக வந்திருக்கிறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப உள்ளாட்டி இருக்குது. யாராலும் இந்த இடத்த கண்டுபிடிக்க முடியாது. ஒரு காட்டுக்குள்ளே அப்படியே வந்து வண்டி அங்கே நிற்கிது. இதுக்குள்ளேயே காட்டுக்குள்ளேயே 2 கிலோமீட்டர் வந்திருக்கிறோம். மெரிட்டன் போயிட்டு இருக்கிறோம். இப்போ போயிட்டு நம்மளோட ஸ்பின்னிங் ராடை வச்சு காஸ்டிங் பண்ண போகிறோம். எதுவுமே யாருமே போடாத ஏரி குளமாக இருந்துச்சுனாக்கா நல்லா மாட்டுது மீன். யாராவது அதில் காஸ்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா மீன் மாட்டாது. மேட்டு நீங்கள் வேலைக்கு வந்தான் அப்போ வந்துட்டு ட்ரக்கு ஓடிட்டு இருந்தான் போட்டிருக்கு இந்த இடத்துல. அப்போ ஒரு அண்ணா வலை போட்டு பிடிச்சிருக்குறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் என்கிட்ட சொன்னான் மெரிட்டன். சரி வா போன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். மணி ஒரு 10 ஆகும். வெயிலாக இருக்குடா, எங்கடா போகிறதுன்னு. இந்த இடம் சூப்பராக இருக்கும் வான்னா. சொன்ன மாதிரி நல்லா இருக்கு இடம். அட்வென்ச்சர் பயணமாக இருக்குது. நான் வேறு எங்கடா வர்றதுன்னு நினச்சேன். ஆனால் வந்திருந்தேன் அந்த இடத்த மிஸ் பண்ணியிருப்பேன். நல்லா இருக்கு. ஜெஃப்ரி வீட்டில் தான் இருக்கான். வாடாண்ணா, ஒர்க்கில் இருக்காண்ணா அப்படின்னா. எனக்கு ஒர்க் இருக்குது முடிக்கலான்ட்டு இருக்கேன்னா. அவன்லாம் வந்துடுவான். வேலை இல்லைன்னாக்கா சொன்னால் போதும். அவன்லாம் வெறித்தனமாக இருப்பான். அதில் போயிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் எங்கே நம்ம ஏரியில் போய் மீன் பிடிச்சிட்டு பண்ணா சாயங்காலம் ஜாலியாக இருக்குடா. மீன் மாட்டுறது மாட்டல, அந்த அப்படியே ராடை வச்சுட்டு போடுறோம்ல, அது ஜாலியாக இருக்கும் நமக்கு. அதுக்காக போய் போடும். அப்பா இந்த இடத்த சிஐஏ ஏஜென்ட் கூட கண்டுபிடிக்க முடியாது இருக்குடா. அப்படி இருக்குடா அந்த இடம். ஐயால இதுதான் இந்த ஓடையா? ஓ இந்த இடம் இந்த இருக்குது அந்த ஓடை. அங்கே தண்ணி இருக்குது. இப்போ ஓ இல்லை இறங்கிடுமா? கொடு கொடு இங்கே கொடு. ஏன்ட்ட ஒன்று கொடு. வாளி வந்து மீன் சாவக்கூடாதுங்கிறதுக்காக எடுத்துன்னு வந்தேன்டா. அப்படியே இங்கேட்டே போட்டு பார்ப்போமா? ஆமாண்டா, இந்தமாரி இடத்துல தான் விரால் மீன் இருக்கும். சத்தம் போடக்கூடாது, டிஸ்டர்ப் ஆகிடும் மீன். எனக்கு தெரிஞ்சு இதில் யாரும் போட்டிருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ரெடி பண்ணாமா? ஃபிட் பண்ணு. பாக்கெட் வச்சுருக்கேண்ணா? பாக்கெட் இருக்குது. என்ன வேணும்? செல்லு வச்சுக்கேன். ஷார்ட்ஸ் இந்த ஷார்ட்ஸில் ஓட்டுன்ட்டேன். 3 ஷார்ட்ஸில் குத்தாது. இந்த இதை பிடி, இதை நான் ஃபிட் பண்ணி தரேன். இந்த இதை போட்டு நீ இல்லை, நான் வீடியோ எடுக்கிறேன். அண்ணா நீ போடண்ணா, போட்டே எடுண்ணா. அதுக்கு தான் இந்த ஹெல்மெட் ஹெல்மெட் வச்சுக்க வேண்டியதானே? சாதா ஹெல்மெட்டே போதுண்ணா. சரி புறா இல்லை, எப்படியும் ஒரு மீன் கண்டிப்பாக மாட்டோம்டா. இப்போ எடுத்தோடனே போட்டு கொஞ்சம் டைமிங் விட்டுக்குது. மறந்துட்டியா இல்லை ஞாபகம் இருக்கா? என்ன கேட்டுறாளே இல்லை ஞாபகம் இருக்கா? மீன் பிடிச்சது மறந்துட்டியா? வேணாண்ணா, மோசமான இல்லைண்ணா. இப்போ வந்து அதை ஏன் விட்டோம் தெரியுமா தண்ணி உள்ள? ஞாபகம் இருக்கா? அதை நான் சொன்னேன்டா எல்லாத்தையும். சிரிக்கிறாங்கள? இல்லை நானாவது பரவாயில்ல, எனக்கு மாட்டி இந்த லூஸில் போச்சு. அகவத்தம் பிடிச்சி வெளில கண்டேன், அது தண்ணி உள்ள எடுத்து விட்டான். அதெல்லாம் ரொம்ப கொடுமையிலும் கொடுமை அப்படின்னேன். அது ஒரு அழகிய நிலா காலம் இல்லை? நிலா காலமா? மன உடைச்சல் ஆகிடுச்சு அன்றைக்கி எனக்கு. நிலா காலமா? ஹலோ பிடிப்போம் நாங்கள் 2 பேரும் தானே? சரி இருந்தா அது வரேன். நம்ம பிடிக்கிறப்ப வீடியோ எடுத்துருவோம். சரி கொடு. ஆமாம். ஓ அந்த இடத்த விட்டு மாறி வந்துட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல ஃப்ராக் யாருமே போட்டது இல்லையா? ஃப்ராக் போடாத இடமா இருந்தாக்கா கண்டிப்பாக ஃப்ராக் அடிக்கும். ஒரு கட்டையில் கட்டி போட்டால் கூட அடிக்குன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு லியா சொன்னான். கொஞ்சம் வெயிலாக இருக்குது. பார்ப்போம். சூப்பரான இடம். இங்கே பாருங்க, தண்ணி வந்து கொஞ்சம்தான் இருக்குது. ஆனால் தாமரை விரால் மீன் இருக்கிறதுக்கான எல்லா அறிகுறியும் இதில் இருக்குது. தாமரை அங்கே இருக்குது, எல்லாம் இருக்குது. இங்கே மெரிட்டன் இருக்கிறேன், இங்கே நான் இருக்கிறேன். ஏதாவது மீன் மாடிச்சு நான் பார்ப்போம். போதா
எல்லாம் வேற கொஞ்சம் மேலே கிடக்குறா. வலை போட்டு எடுக்கலாம் போல் இருக்கேன். இந்த சைடு போடுவோண்ணா, வா இப்படி இறங்கி இந்த ஓரமாக போட்டு போண்டி தான். சரி, எப்படி இறங்குது? பள்ளமாக இருக்குது. இதில் இறங்கி தான் இருக்கணும். சரி, ரைட்டு வா. நான் உள்ளிட்டு வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் எடுக்க முடியாது. இந்த பள்ளத்தில் இறங்கி போகணும். இப்போது இந்த பள்ளத்தில் நான் இறங்கணும். எனக்கு இந்த அட்வென்ச்சர் பிடிச்சிருக்கு பயங்கரமாக. அங்கே முள்ளெலாம் கிடக்கு. கை கீழே வச்சு அவ்வளோ ஸ்டெப் காட்டு காட்டு. நான் செய்கிறேன். ஓகே, வீட்டில் உட்காந்தா ஏதாவது படம் பார்த்துட்டு உட்காந்துருக்கணும், போர் அடிக்கும். அதனால் இங்கே வந்தேன். சரி, அட்வென்ச்சர் ட்ரிப்பு போகலான்னு வந்தேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த பனை மரத்துக்குள்ளெல்லாம் பூந்து போகணும். எப்பா இதிலலாம் யாரும் வந்திருக்க கூட மாட்டாங்க போல் இருக்கு. ஒரு அண்ணன் தான் இங்கே வலை போட்டு பிடிச்சிருக்காங்களாம். நேற்றுக்கு மெரிட்டன் அந்த அண்ணன் கூட தான் பிடிச்சிருக்கிறான். இதை போடுறா அங்கே போய் வீடியோ எடுப்போம். அங்கே இதோட அங்கே நல்லா இருக்கும் மீன் பிடிக்க. இதுவே வரும்னு நினைக்கிறேன்டா. ஓகே, இன்றைக்கி நான் வந்து ஸ்பின்னிங் ராட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அது ரொம்ப சிக்கல் ஆகுதுன்னு. இது சிக்கல் ஆகாது. இந்த சைடு போடுங்க. இது 6 ஃபீட்டு தான். அதனால் இந்த என்னடு அமைஞ்சு திருப்பி என்ன திருப்பி ஏறுறா வேண்டா. ஃபஸ்ட்டு இங்கே போகுமா? ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. அந்த ட்ராகை காட்டேன். அது இது ஆனால் இது நெருக்குது. அங்கே இருக்கு, அதெல்லாம் போடலாம்டா. ஓ, இது வலை விட்டாருனால அங்கேயே போமா. அது இடம் அகலமாக இருக்கும். சரி, தண்ணிக்குள்ளே கூட இறங்கி இந்த சைடு பொண்ணு. சரி வா, போதும். இன்னொரு இடத்துக்கு போகலாம். ஐயோ, வேர்த்து ஆறா ஓடுது. இன்னொரு இடம் அங்கே இருக்குது, பெரிய அகலமாக. அங்கே போகலான்ட்டு இருக்கேன். ஏன்னா இங்கே தண்ணி மேலே இருக்குது. இந்தமாரி இடத்துல இருக்காது. அதனாலே இல்லை, மடக்கி கிடாத ராடை மடக்கி எடுத்துகிட்டு போ. ராடு மாட்டிக்கிச்சு. ஓகே, அம்மா. ஐயோ, இல்லை வந்துட்டேன். வா, அட்வென்ச்சர்னு வந்தாச்சு. அடிபட்டு தான் ஆகணும் நம்ம. ம், ஓகே ஓகே. ம், முள் வேற இருக்குன்னு செருப்பில் முள். செம்ம வேற வேர்த்து விடுறது. பாலைவனத்தில் நடக்கிற மாரி தான் இருக்குது. உள்ளாட்டி வாட்டர் ஃபால் ஓடுதுரே. உனக்கு ஒன்றும் வாட்டர் ஃபால் ஓடல போல் இருக்கு.
எனக்கு உள்ளாட்டி உடம்பு ஃபுல்லாக வேர்த்து ஓடுது ஆறா. இந்த இடம் வந்து நல்லா இருக்குது ஆக்சுவலாக. இதுக்குள்ளேயே மக்கள் வசிக்கிறாங்க. அங்கங்கே ஒரு வீடு இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த இடம். சொன்ன மாதிரி இந்த இடம் நல்லா ஜில்லுன்னு இருக்குது. புளிய மரம் செம்மையாக இருக்குது. அந்த அண்ணன் வருது நீட்டுக்கு வந்துட்டு இருக்கான. ஆமாம், இது சூப்பராக க்ளீனாக இருக்குது. அந்த இடம்லாம் க்ளீனாக இருக்குது. அங்கெல்லாம் போட்டு எடுக்கலாம். இந்த இடத்துலையும் எடுக்கலாம். இதெல்லாம் விரால் மீன் இருக்கிறதுக்கான அறிகுறி தான். விரால் அப்படியே இருக்குது. நீட்டுக்கு இழுத்துகிட்டே இருக்கலாம். போய் எடுப்போம். மெரிட்டன்னு என்ன மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். பார்ப்போம். எங்கே இருந்தால் இப்படி தான் இருக்கும். சரி பிடி, இதை பிடி, என்ன காட்டு. நான் இறங்குறத காட்டுறா. ஏன் மூஞ்சி தெரியுதுண்ணா. இறங்க பாரு, அது காட்டுறா. அட்வென்ச்சரை பார்க்கணும். ஐயோ, ஒரே டே இறங்கி உள்ளே ஓடிவிடாத. இந்தா நான் வச்சுருக்க ஃப்ராக் வந்து தவுக்குல ஃப்ராக். ஓகே. மற்ற தலையில் துண்டாக போடுவோம். எடுத்துகிட்டு வந்துடு, ஏன்னா எதாவது மாட்டிச்சுன்னா. ஓகே, நான் இந்த இடத்துக்கு போகிறேன். இது நல்ல அனுபவமாக இருக்குது எனக்கு. இதுக்கப்புறம் சத்தம் போடக்கூடாது. இதெல்லாம் விரால் மீன் இருக்கிறதுக்கான இடம். செம்மையாக இருக்குது விரல் எல்லாமே. இதுக்கு அந்தாண்டி போய் போடலாம். ஃபஸ்ட்டு இங்கே போடுறேன். மெரிட்டா நாங்கள் வீசிட்டு இருக்கிறோம். இந்த ஸ்பாட்டு யாருக்கும் தெரியறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இந்த இடம் பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்குது. மீன் பிடிக்கிறானோ இல்லையோ இந்த இடத்த பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கு. அப்படி இருக்குது இந்த இடம். யாருமே இல்லை, தனியாக ஒரு ஓடை. செம்மையாக இருக்குது. போட்டு பார்ப்போம். தூக்கி போட்டாச்சு, பண்ணியாச்சு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒரு கையிலே பிடிச்சிருக்கிறது. மீன் எதாவது மாட்டுச்சுன்னா எடுக்கிறேன். மெரிட்டன் இப்போ தண்ணிக்குள்ளே இறங்கிட்டான். ஆனால் இடம் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கிறதுனால காஸ்டிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. தண்ணிக்குள்ளே இறங்கி நின்றுக்கிட்டான். இன்னும் போகலாமாங்க? சரி, ஓகே. எங்கடா ஃப்ராக் உள்ளாட்டி வருதாடா? இல்லை, மேலே தான் வருது. போடு. இல்லை, மேலே ரொம்ப தூக்காதரா. கீழே அடைக்கே போடுறதே போடுறா. சைடில் போடுறா. கையை சைடில் விட்றா. அந்த இடம் ஒன்றும் செட் ஆகலை. இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். ஆனால் மீன்லாம் நிறையா கிடக்குது இதில். வலை போட்டால் அப்படியே அள்ளிடலாம் போல் இருக்குது. வலை போட்டு எடுத்தாக்கா அப்படி இருக்குது. அப்பா, இந்த வழியில் தான் வந்து இனிமேல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வர மாரி இருக்குது. இங்கே கொஞ்சம் கேப்பாக இருக்குது. அப்படியே இந்த ஓடை போயிட்டே தான் இருக்குது. இதுக்குள்ளே போய் இறங்கணும். தண்ணிக்குள்ளே இறங்கிட்டோம். மெரிட்டன் போடு. இந்த நீட்டுக்கும் போகுது. நம்ம இறங்குவோம். அங்கே ஒரு தண்ணிக்குள்ளே இறங்கினேன். முதற்குழியில் கால் வைக்கிற மாதிரி போகுது. இல்லாட்டி பரவாயில்ல. இது
நம்ம இந்த சைடு போடலாம். ஸோ கேமரா எடுக்க முடியாது, ஏதாவது மீன் மாட்டுச்சுன்னா சொல்கிறேன். இதுக்குள்ளே அவர் இறங்கி பிடிச்சாரடா. புதர் குழிலாம் இருக்க மாட்டா, இங்கே புதர் குழி மாரி இருக்குடா. தண்ணிக்குள்ளே நிட்டது தெரியல போகிறேன். சரி, இப்போ வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்தாச்சு. ஒரு மீன் மட்டும் மெரிட் எனக்கு ஃபாலோ வந்தது. ஆனால் அது வந்து பார்த்துட்டு ஃப்ராகை கடிக்காமல் போயிடுச்சு. ஸோ இந்த இடத்த பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்குள்ளே வந்தது. வீட்டில் உட்காந்தாலும் டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கணும், போர் அடிக்கும் அதை பார்த்தாலே, ஃபோனை பார்த்தாலே. ஸோ அதனால் இப்படி வந்தது கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. ஆனால் மீன் இருக்குது, தண்ணி அதிகமாக இருந்தது. இந்த பக்கம்லாம் கொள்ளை இருக்கிறதுனால தண்ணி இறச்சிவிட்டாங்க. அது தண்ணி அது வரைக்கும் வந்துருக்குது, இறச்சிட்ருக்காங்க. இப்போ வீட்டுக்கு போகிறோம். வேறு ஏதாவது என்னைக்காவது மீன் மாட்டுச்சுன்னா பார்க்கலாம். இப்போ போகிற வழியை பாருங்களேன், அதே பெரிய அட்வென்ச்சராக இருக்கும். அந்த வழி எப்படி கிரிட்டிக்கலாக இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள், அதுவே சூப்பராக இருந்தது. மீன் மாட்டலனாலும் இந்த இடத்தோட எக்ஸ்பீரியன்ஸு நல்லா இருந்துச்சு. ஃபோக்கில் காட்டுறேன், அந்த வழி எப்படி வந்தோம் பைக்கில்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ரெக்கார்ட் ஆகுது. மேலே ஆஃப் பண்ணால் திருப்பி ஆஃப் ஆகிடுமா? இது ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும். நீ ஃபுல்லாக எடு. இப்போது வந்து இந்த வண்டி வந்து அட்வென்ச்சரை பாருங்கள், எவ்வளோ தூரம் போகிறோன்னு சொல்லிட்டு. அப்படியே வச்சிரு, எல்லாத்தையும் சுற்றி காட்டலாம் வண்டி போகிறப்ப லேட்டு. சரியா? நான் வண்டியில் ஏறி உக்காந்துட்டேன். வண்டி ஸ்டார்ட் ஆச்சு, திருப்புறாங்க. தண்ணி குடிக்கல, அதனால் மயக்கம் வர மாதிரி இருக்குது. இப்போ ஏதாவது ரூட்டை பக்கம் பார்த்து கன்னியாகுமரியில் பிடிக்கணும். அப்படியே வழி சொல்லிட்டே வா. போனா அப்படியே போயிட்டே எங்கெங்க நேரம் எங்கேயோ வேற எங்கேயும் இருக்கக்கூடாது. இந்த பாதையில் தானே வந்தோம். இதில் போனாலும் போவோம், அங்கே போனால் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆஃப் ரோடு பைக் இருந்தால் செம்மையாக இருக்கும். இன்னொன்று இருந்தால் நல்லா இருக்குண்ணே, மாட்டு வண்டி. மாட்டு வண்டி தான் கடை வேணா, அதுதான் வேலையாக போகலாம் இதில். மாட்டு வண்டி அந்த ரெட் கலரில் ஓடுதா பாரு, அப்போ தான் ரெக்கார்டு ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆகுதுண்ணா, சைண்டு ஓடுதுண்ணா. சரி, ஓகே. ஏன்னா நீ பைத்தியக்காரனா நினச்சிருக்கல? அப்படிடா, நானே வசூலில் தான் மறந்துடுறேன்டா. இந்தா வரும் ஃப்ரெண்ட்ஸ், கட்டெல்லாம் வருது. இந்த வழியெல்லாம் நானும் போட்டேன்னு சொல்கிறேன். இந்த வழியெல்லாம் நான் தான் டிராக்டர் எடுத்துகிட்டு வரக்குள்ளே போட்டேன். ஆனால் இப்போ எங்களுக்கே வெளியே போயிடல. போய் காலை மேலே வச்சுக்க பத்திரமா நாட்டுக்கு வந்துச்சு. சொல்கிற மாதிரி இதே சூப்பர் கண்டென்ட்டாக இருக்குடா. ஆனால் இந்த ஒருத்தவன் அமெரிக்கா இந்தமாரி ஜப்பான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு போடுவான் பண்ண வீடியோ பார்த்துருக்கேங்கண்ணா. தமிழ் ட்ரக்கர். கருப்பாக இருப்பான் பாரு, அதான் தமிழ் ட்ரக்கர். அவன் சிவராஜ் மாரி என்னண்ணா அப்பா. கீழே அந்த குச்சி ஒன்று மாட்டேங்குது போ. இல்லை இல்லை வராது, இல்லை நம்மளுக்குனே வருது. போன இடத்துல மீன் தான் கிடைக்கலாம் பார்த்தா கழி கிடைக்குது நிறையா. பரவாயில்ல, இதில் விவசாயம் பண்ணுறாங்க. இதில் தான் எல்லாம் கொடியே, அதான் வண்டி மாட்டிச்சு. அன்றைக்கி வந்து எடுத்துருக்கோம்மா, எல்லாம் இங்கே வயசானது வண்டியை தள்ளுதோண்ணா. வண்டி மாட்டிச்சு, ட்ராக்டர் கட்டி தான் இருக்கலான்றான், வண்டி தள்ளுது அவர் வந்துருக்கு பாரு. நீ ட்ரக்கு ஓட்டுனியா? நான் தான் அப்புறம் ஓட்டுவேன், அப்புறம் யார் ஓட்டுவா? ஐயம்மா, ஆனால் நான் செம்ம ரைடு இல்லைன்னா இதில் வந்து ஓட்டுறேன்ல. ஏதோ டிராக்டரில் பறந்தானா? டிராக்டர் பெரிய சக்கரம்
வரேன் இந்த டூவீலர் அடிக்கணும். அதனால இப்போ பள்ளமாக இருக்கும் இது. இதுக்கே கதை இருக்குது. இதில் லடாக்லாம் போனால் தடாக்குன்னு ஆகிட மாட்டேன் வேண்டி. இன்னும் சைக்கிளில் வராங்கண்ணா சரியா அவன் ஜெயண்டத்துலேருந்து எங்கே இது இல்லையா லடாக்கு போனானோன்றான். எதுவும் நம்மளும் போமா? அப்போ என்ன நடந்து தான் போகலாம் போகிறது. நடந்து வேலை பொறுத்த இல்லையா டவுசர் இருக்குது. லடாக் 3400 கிலோமீட்டர் மனே முகச்ச வந்துடும் தம்பி. மராட்டை காய வச்சுருக்காங்க. அதெல்லாம் அடிப்பாங்க. கேட்டா அவங்களே மன வருத்தத்தில் இருப்பாங்க. மராட்டையும் உள்ள எதுவும் இல்லைங்க. இதே 2 கேட்குறீங்க 2 கொடுப்பாங்க. ஆனால் பட்டைக்கு 2 கொடுக்குமா? மல்லாட்டெல்லாம் 2 தர முடியல. 2 வழியெல்லாம் காட்டுறியா? காட்டிட்டு தான் வரேன். மல்லாட்டை ஆஞ்சி எடுத்துருப்போமா? அங்கே ஆயிடுச்சா கூலி ஆஞ்சி 2 கை 1000 பாட்டியே, ஒரு கை உனக்கு. அம்மா பேரிங் அடிக்கிறா. வரப்புங்க, பெரிய வரப்பு. ஏ அப்பா, ஆனால் இதுமாரி பாதியில் பேருக்கு மட்டும் மீன் பிடிக்கா. ஆனால் பாடி எங்கேயும் ஊஞ்சாட்டுண்ணே. டேய் அவனுங்க வச்சால கேமரா வந்து வாலி விட்டு வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸுங்க. போடா. கடைசியில் வடிவேல் ஜோக்கு மாரி ஆயிடுச்சு. மண்டையில் இருந்த கொண்டையை மறந்த மாரி வீடியோ எடுத்துகிட்டு வாடான்னு வீடியோ எடுக்கிறதுல சைடில் மாட்டிருந்த வாலியை மறந்துட்டான். அப்போ போயிருக்கிறான் அதுக்குள்ளே. இங்கெல்லாம் கொடி ஆஞ்சிட்டு இருக்கிறாங்க. தண்ணி பாட்டிலெலாம் வெயிலில் கிடக்குது. தண்ணி தாகமாக எடுக்குது. செம்ம வெயில். மழை போய் மழை தண்ணியை குடிக்கணும். இப்போ வந்த இடத்த பார்த்துருவீங்க. அதான் அட்வென்ச்சர்னு நான் சொன்னேன். நல்லா தான் இருந்தது. ஆனால் இங்கெல்லாம் கொடி பிடுங்காமல் கிடக்கு. இப்போ தான் வாலி வந்துட்டு இருக்குது. எங்கடா கண்டது? கடைசியில் 2 பேரையும் பல்ப் வாங்க விட்டேன் நீ. என்ன ஓட்டுறா? டேய் பொறுமையாக போடா. டேய் ஸ்மூத்தாக போ. அடிச்சு நீ வேற அந்த பைபாஸை தாண்டினோடனே வண்டியை கைட்டே என்னென்ன சக்கரை ஒன்று ஆன்வர் ஒன்று கொடுத்துறாதா? லே 2லேயும் போடா. அப்படியே போடா லைட்டாக. ஓகே, சும்மாவா இல்லை பொறுமையாக போனாங்கன்னா ரைட்ரு கீழே எல்லாம் வந்தால் இதை எத்தி இடல எல்லாம் இருக்கு. கீழே உருளண்ணா. எங்கே கண்டது? கீழெலாம் உண்டு கிடக்கல. அப்படியே நிற்க வச்சா அப்படி இருக்கும். அங்கே பைபாஸ் அங்கே வந்துச்சு. இது ஒரு பைபாஸ். இதுதான் சூப்பரான பைபாஸ். முடிஞ்சால் இந்த இடத்த கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே மீன் இருக்குது, பிடிச்சிக்கிங்க. கமெண்ட்லேயும் போடுங்க. சேலஞ்சே விட்றேன். ஆனால் இந்த இடத்த கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. மீன் ஆனால் நிறையா கிடைக்குது. வலை போட்டு கூட நீங்கள் எடுக்கலாம். இடம் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது. இது போல் ஸ்பின்னிங் ராடுகளாக சரியாக இருக்காது. வலை போட்டு பிடிக்கிறவங்க நல்லா பிடிக்கலாம் அங்கே போய் மீன். விரால் மீனுக்கு ஏற்ற இடமா இருக்குது. விரல், தாமரை, அப்புறம் அந்த ஒரு செடி ஒன்று முளைஞ்சிருக்கும். அந்த குளத்துலலாம் பார்த்துருக்கலாம் கருப்பு கலரில். அந்த செடியெல்லாம் கூட செடினா கதண்டி செடியா சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்குது. இங்கே நிறைய மக்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் இது அவுட் இங்கே பாருங்கள். ஒரு கோயில் வேறு இருக்குது. கோயில் காட்டினாலே கண்டுபிடிச்சிருவாங்க. சேலஞ்சு வரல கண்டுபிடிக்கலாம். ஆனால் உள்ளாடி போக முடியாது. அங்கே போய் எப்படி போவேன்? அங்கே போய் அந்த பாதையை பார்த்து திக்கு தெரியாமல் நின்றுவாங்க எல்லோரும். என்ன சொல்கிற? அங்கேயும் போட்டு வந்தால் தெரிஞ்சிருக்கும். அங்கேட்டு போட்டு வந்தால் தெரிஞ்சிருக்கேன். நம்ம வண்டியில் தானே எடுத்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தாலே தெரியாது எங்கே போங்கன்னு. மறுபடியும் என்னாலே வர முடியாது இங்கே. ஓகே, இந்த மண் ரோடு பைபாஸை போல் போகுது. ஆனால் சூப்பராக இருக்குது. அந்த சைடு வந்து மெயின் ரோடு இருக்குது. என்னண்ணா அந்த ராடை வாங்கிட்டு ஒரு நாள் போகிறோம் கடலுக்கு. கடலுக்குன்னா அதுக்கு ஒரு ராடு இருக்குடா. எந்த ராடை வந்தோம்னா இந்த ராடை தூக்கி போடுறேங்கிறியா? எந்த நாட்டில் ஆனால் மீன் தான் மாட்டோம்ச்சு. உடனே ஸ்டிக்கு தான் உடைய நேரமாக பிடிச்சி வச்சுப்போம் மீனா. சரி ரைட். அங்கே வர பூ நிறையா இருக்குது.
இப்போ இதெல்லாம் போட்டுருந்தாங்க போன வருஷம் இதோட. இது என்ன இப்போ மஞ்சள் கலரில் இருக்குது? சாமந்தி பூ அங்கே இருக்குது. ஒரு தோட்டமாக வச்சுருக்காங்க. நல்லா கோழிக்கொண்டை. அந்த பக்கம் ஆண்டிமடம் ஜெயங்கொண்டம் பைபாஸ் போயிட்டு இருக்கு. குடிகார ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க. டி ஏன்டா நீ வேறு முன்னாடியே நல்லாதான் என்ன ஆகுது இப்போ. சரி போதும், இந்த வழி காட்டுறதே 3 நிமிஷத்துக்கு ஓடுதுறாப்பா. வீட்டு போடுறது வேகமாக போட்டு நான் கொலகொலான்னு நம்பாயா கடை 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 போகிற மாதிரியா? இந்த ரோட்லேயே வந்து கண்டுபிடி போடணும். சொங்க கொஞ்சம் கண்டுபிடிச்சிக்க. ஏய் இங்கெல்லாம் விட்டு அழகாக இருக்குப்பா. மாமரத்து நிழல் செம்மையாக இருக்கும். அந்த நிழல் ஒரு கட்டணம் போட்டேன். அங்கே வந்து நிழல் அங்கேயும் செம்மையாக இருக்கும். ஒன்றும் இல்லை, அப்படியே மேலே ஒரு பைப் இல்லை எடுக்கல. இப்போ வந்து மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். பார்த்துங்க இந்த மெயின் ரோடா, அங்கே அந்த கட்டிங்கில் போனால் போயிடலாம். கட்டிங்கில் போனால் 2 கட்டிங்கில் போனீங்கன்னா கட்டிங்கில். ஓகே பாய். வெயிலே வந்ததுனால லெமன் ஜூஸ் குடிக்கிறேன். எப்பா ஃப்ரெஷ்ஷாக போட்டு குடிக்கிறோம்.